வணக்கம். நீங்க ஃபார்மா துறையில ஒரு சின்ன அல்லது நடுத்தர நிறுவனத்தை நடத்திட்டு வரீங்களா? அப்போ குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QMS, உங்க வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்க வாங்க. இத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி. இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிங்களுக்கு மட்டும்தானே? நம்ம மாதிரி சின்ன கம்பெனிக்கு இது ஒரு தேவையில்லாத சுமை தானே? உண்மையிலே இதுதான் நிஜமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல மருந்து துறையில ரொம்ப ஆழமா பரவி இருக்கிற இந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தை பத்தி பார்த்துருவோம். இது உண்மையா இல்ல நம்மளா நினைச்சுக்கிட்ட ஒரு கட்டுக்கதையா? வாங்க ஆராய்வோம். பாருங்க, கட்டுக்கதை என்ன சொல்லுதுன்னா, QMS ஒரு சிக்கலான விஷயம், அது பெரிய கம்பெனிக்கு மட்டும் போதும்னு சொல்லுது. ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? ரெகுலேட்டரி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், நீங்க சின்ன கம்பெனியா பெரிய கம்பெனியான்றது ஒரு விஷயமே இல்ல. மருந்து உற்பத்தி பண்றீங்களா? அப்போ தரக்கட்டுப்பாட்டு விதிகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுல யாருக்குமே எந்த விதிவிலக்கும் கிடையாது. அப்போ இந்த QMS-அ நாம ஒரு பாரமா பார்க்கணுமா இல்ல நம்ம நிறுவனத்தை பாதுகாக்கிற ஒரு வலுவான சப்போர்ட் சிஸ்டமா பார்க்கணுமா? இதோட உண்மையான வேலை என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா சின்ன மற்றும் நடுத்தர கம்பெனிகள்ல ஒரு பெரிய சவால் இருக்கு. அங்க கம்பெனியோட மொத்த அறிவும் அனுபவமும் 1-2 முக்கியமான நபர்கள் கிட்ட தான் இருக்கும். அவங்க ஒரு நாள் லீவு போட்டா கூட, இல்ல வேலையை விட்டு போயிட்டா அவ்வளவுதான், மொத்த சிஸ்டமும் நின்னுடும். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் இல்லையா? இந்த இடத்துல தான் ஒரு QMS உள்ள வருது. அது எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு பாருங்க. தனிப்பட்ட நபர்கள் கிட்ட இருக்கிற அந்த அறிவை அது கம்பெனியோட சிஸ்டம் உள்ள கொண்டு வந்துடுது. தெளிவான நடைமுறைகள், யாருக்கு என்ன பொறுப்புன்னு வரையறுக்கிறது, எல்லாத்தையும் முறையா பதிவு பண்றது. இது மூலமா இனிமே கம்பெனி தனிப்பட்ட நபர்களை சார்ந்து இருக்காது. நிறுவனத்தோட அறிவு நிறுவனத்தோட சொத்தா மாறிடும். இதுதான் உண்மையான கண்ட்ரோல், உண்மையான நிலைத்தன்மை. சரி, அப்போ ரெகுலேட்டர்ஸ் ஒரு சின்ன கம்பெனி கிட்ட இருந்து நிஜமாவே என்னதான் எதிர்பார்க்கறாங்க? அவங்களோட எதிர்பார்ப்புகளை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அவங்க எதிர்பார்க்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கணும், வேலையில ஏதாவது தப்பு நடந்தா அதை சரியா கையாளணும், எந்த மாற்றத்தையும் ஒரு கண்ட்ரோலோட செய்யணும், தப்ப சரி பண்ணி திரும்ப வராம பாத்துக்கணும், ஊழியர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும், அப்புறம் அப்பப்போ உள் தணிக்கை செஞ்சு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப பேசிக் தேவைகள் தான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். குவாலிட்டிக்கான கொள்கைகள், அதாவது பிரின்சிபல்ஸ், எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அதை நீங்க எப்படி உங்க கம்பெனில செயல்படுத்துறீங்கன்றது உங்க கம்பெனியோட சைஸை பொறுத்தது. ஒரு சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி மாதிரி ரொம்ப சிக்கலான சிஸ்டத்தை உருவாக்கணும்னு அவசியமே இல்ல. உங்க வேலைக்கேத்த மாதிரி எளிமையா ஆனா ரொம்ப வலுவா ஒரு சிஸ்டம் இருந்தா போதும். அதனால கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உங்ககிட்ட எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு, எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்றது முக்கியம் இல்ல. உங்க சிஸ்டம் எவ்வளோ திறமையா வேலை செய்யுது, எவ்வளோ கண்ட்ரோலா இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிம்பிளான ஆனா ஸ்ட்ராங்கான சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்து பிரயோஜனம் இல்லாத சிஸ்டத்தை விட பல மடங்கு பெட்டர். சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு சின்ன நிறுவனம் தன்னுடைய சைஸையே எப்படி ஒரு பெரிய பலமா மாத்த முடியும்? வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன கம்பெனிங்க கிட்ட பணம் இல்லாததால தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. ஆனா அது சுத்தமா உண்மையே இல்ல. உண்மையான காரணம் என்னன்னா, கண்ட்ரோல் இல்லாம செய்யற மாற்றங்கள், தப்பு நடந்தா அதை உடனே விசாரிக்காம இருக்கிறது, சிஸ்டம் சரியா வேலை செய்யாதது, இந்த மாதிரி துர்பலமான சிஸ்டம் தான் பிரச்சனைக்கு காரணம். இதுக்கும் கம்பெனியோட சைஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப நான் சொல்றத நல்லா கேளுங்க. ஒரு வலுவான குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சிருக்கிற ஒரு சின்ன கம்பெனி, ரொம்ப பலவீனமான சிஸ்டம் வச்சிருக்கிற ஒரு பெரிய கம்பெனியை விட ஆடிட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பாத்தீங்களா? இதுதான் ஒரு நல்ல QMS-ஓட உண்மையான பவர். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதோட மொத்த சாராம்சமும் என்ன? எல்லாத்தையும் ஒரே வரியில சுருக்கமா பாத்துரலாம். நாம மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். உங்க கம்பெனி எவ்வளோ பெருசுன்றது ஒரு விஷயமே இல்ல. உங்க சிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளோ உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, எவ்வளோ தொடர்ச்சியா நல்லா இயங்குதுன்றது தான் மேட்டர். அதனால இந்த பகுதியோட இறுதியில நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, உங்க நிறுவனத்தோட உண்மையான பலம் எது? அங்க வேலை செய்யற ஒரு சில நபர்களா, இல்ல அங்க இருக்கிற ஒரு வலுவான சிஸ்டமா? உங்கள் அமைப்பின் உண்மையான பலம் என்ன? இதுக்கான பதில் தான் உங்க கம்பெனியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். சிந்திப்பீர்.